ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோம், தொக்கு மாதிரி. நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு பாருங்க, கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. வேக வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதை உரிச்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தான். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம். இது எல்லாத்தையும் இதையும் மூணுத்தையும் பேஸ்ட் பண்ணி வந்துடலாம். நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ஜாரில் போட்டாச்சு. அடுத்து இதுலேயே மிளகாத்தூள் போட்டுப்போம், இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு போட்டுப்போம். கடுகு போட்டாச்சு. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த ஜாரில் இருக்கிற பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகும்போது வதங்கிட்டோம். இப்போ இந்த 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு உரிச்சிடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா தொக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு உரிச்சாச்சு. இப்போ இதில் ஸ்பூன்லேயே நம்ம சும்மா அப்படியே ஒன்றும் பாதியமாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் ஸ்பூன்லேயே கட் பண்ணிட்டேங்க. சும்மா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணால் போதும், இந்த மசாலா உள்ளே இறந்துறதுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதுலேயே நல்லா கலக்கிடுவோம். பாருங்கள், அப்படியே எண்ணெயில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி செய்கிறதா கூட இந்த மாதிரி செய்யலாம். ஒரு 2 பேர் 3 பேர் செய்கிற மாதிரினா டக்குன்னு இந்த மாதிரி அரைச்சி செய்யலாம். ஜூஸியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் தான் போட்டேன். எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். இந்த 1/4 கிலோவுக்கு இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸாக வருது இல்லைங்களா. இது தண்ணி தன்மைலாம் வற்றினா தான் இந்த மாதிரி வரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அல்வா வறுத்தில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ தான் உருளைக்கிழங்கை நம்ம எடுத்து போடணும். போட்டுடலாம். இது அப்படியே ஜூஸியாக வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடிடுவோம். தீயை குறைச்சி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம். நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். இது ஒரு 4 பேர் வச்சு அழகாக சாப்பிட்டுடலாம். குயிக்காக முடிஞ்சிடும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு தொக்கு ரெடிங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கா. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். பண்ணிவிட்டு கமெண்டில் நீங்கள் சொல்லணும் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.